வணக்கம். இதே நான் வீடியோவாக போட்ட 3 பேர் தான் பார்த்துருக்காங்க. அதில் என் பையனும் ஒருத்தன், 2 பேர் இன்ஃபேக்ட் அவனே. அதெல்லாம் எலாபரேட்டாக பேசலாம், சரி இருக்கட்டும். ஒருத்தன் யூடியூப்பில் கேப்ஷன் போட்டிருக்கான் விஜயை பற்றி, அசெம்பிளியில் அசுரர்களை வதம் செய்த அரசனே அப்படின்னு. அது நல்லா இன்னும் ரைமிங்காக பண்ணலாம், எகன முகனையாக எதுகை முனையாக சொல்லலாம். அசெம்பிளியில் அசுரர்களை அதகலம் செய்த அரசனே, அழித்த அரசனே. உதயநிதி ஸ்டாலினை பற்றி நல்லா சரியாக சொல்லலாம். ஆனால் அவரோட பெயர் அந்த மாதிரி அமைப்பு. உதயநிதியை ஓரம் கட்டியவரே, உதயநிதியை உதாசீனப்படுத்தியவரே, உதயநிதியை ஓட ஓட விரட்டியவரே, உதயநிதிக்கு உடுக்கை அடித்தவரே, உதயநிதியை உடும்பு பிடியாய் பிடித்தவரே, உதயநிதியை ஓடவும் முடியாமல் ஒளியவும் முடியாமல் செய்தவரே அப்படின்னு சொல்லலாம். செந்தில் பாலாஜி பாரில் 10 ரூபாய் பாகம் கேட்டவரேன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸ்டாலினை சந்துக்குள்ளேயே ஓரம் கட்டியவரே அப்படின்னு. ஏன்னா அவர் பாவம் அசெம்பிளியில் நீங்கள்லாம் ஜெயிக்க வைக்கல, எம்எல்ஏ ஆக்கலை, பண்ணிட்டீங்களே. அவர் இப்போ அசெம்பிளிக்கு வர முடியல. இன்ஃபேக்ட் துரைமுருகன் சொல்கிறாரு, இங்கு அசெம்பிளியில் நடப்பதை பார்த்தால் அவர் ஜெயிக்காமல் அங்கேயே வீட்டிலே இருப்பது கூட நல்லதே என்று தெரிகிறது. பாருங்கள், எங்களுக்கு எதிரி வெளியவே தேவையில்லை. ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி துரைமுருகன் ஒத்தும் போதும். ரொம்ப மோசமாக தான் இருக்குது சட்டசபை. ஏன்னா இவங்க இன்னொருத்தர் ஆட்சி பண்ணுறதை இவங்களால் பொறுத்துக்க முடியல. 2 திராவிட கட்சிகளும் 60 வருஷம் ஆண்டுட்டாங்க. இன்னொருத்தர் பொறுத்துக்கவே முடியல. இந்த மாற்றத்தை தான் மக்கள் விரும்பியிருக்காங்க. அதை ஜட்ஜ் பண்ண முடியல. ரஜினிகாந்தால் மிஸ் பண்ணிட்டார் சான்ஸை. இப்போ விஜயோட ஆஸ்தான ஜோசியர் என்ன சொல்கிறாருன்னா, தனுஷ் அவர் நல்ல எதிர்கட்சி தலைவராக வருவாருங்கிறாரு. சிஎம்மாக வருவாராங்க தெரியல. அண்ணாமலை வரணும், படித்தவர் அவர் தான். நம்ம படித்தவங்களுக்கு பொதுவாக பதவியை தரமாட்டோம். அந்த வகையில் நாம தான் தற்கூறிகள், அல்லக்கைகள், அடிவருடிகள். அண்ணாமலை வர வைக்கணும். ஒரு நல்ல இப்போவே 10 லட்சம் மெம்பர்ஸ் சேர்ந்துருக்காங்கன்றாங்க அவருடைய இயக்கத்துக்கு. வந்தாங்கன்னா திராவிட கட்சிகள் இல்லாமல் போயிடுங்கிறாரு. அது ரொம்ப நல்லது தான். அது நடந்ததுன்னா மக்கள் எப்படின்னா விஜய் பெர்ஃபார்ம் பண்ணல வச்சுங்க, அவனையும் தூக்கிடுவாங்க. அதெல்லாம் மக்கள்லாம் முட்டாள்கள் இல்லை. பட் அல்லக்கைகள்னு சொன்னால் கூட மாற்றத்தை விரும்பியிருக்காங்க. இது எல்லாருக்கும் கிடைக்காது. இது வரைக்கும் 12 பேரோ 13 பேர் தான் சீஃப் மினிஸ்டராக வந்திருக்காங்க. உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் படிச்சிருக்குங்கிற அவசியம். திமுக மட்டும் முதல்ல ஆட்சிக்கு வந்த போது எல்லோரும் என்ன பயங்கர வெட்டரன்ஸா ஃபஸ்ட் டைம் அப்போ தான் வராங்க. அதே மாதிரி தான் காங்கிரஸ் வந்தபோது அப்படி தான். காங்கிரஸ் கொஞ்சம் அங்கங்கே ஆட்சி பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷ் கீழே. பட்டு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நல்லது பண்ணுறதுக்கு எதுக்கு எஜுகேஷன்? சரி, இங்கெல்லாம் கேட்குறாங்க, கிண்டல் தான் பண்ணுறாங்க. என்னடா ஒருத்தன் அரிதாரம் பூசுனா மேக்கப் போட்டேன்னா உடனே ஆட்சியை கொடுத்துருவீங்களான்னு. அப்படி தான் நடந்துட்டு வச்சுங்க. அண்ணாதுரை காலத்துலேருந்து. அண்ணாதுரை என்ன பாவம் பண்ணாரோ, கட்சியை ஆரம்பித்து நல்லா இது பண்ணி வளர்த்து இந்த ஃபேமிலிக்கு தாரம் கொடுத்துட்டு போயிட்டார். வாழ்க வளமுடன். ஓம் நற்பவி.